இங்கிலாந்து அரசியல் சட்டத்தில் கல்வியை மட்டும் அரசியல்வாதிகளில் கொடுக்கல, ஒரு கவர்னர் தான் போடுவாருங்கிறது இருந்தது. அதைத்தான் அம்பேத்கர் நமக்கு எழுதினார். அம்பேத்கர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவரும் யோசித்தார், நம்மெல்லாம் சுதந்திரத்துக்காக உயிரை கொடுத்து வந்தவங்கெல்லாம் வேறு, நம்மெல்லாம் சுதந்திரத்துக்கு ஜெயிலுக்கு போனவங்க. ஆனால் வருங்கால அரசியல்வாதி இந்தியாவில் நல்லவன் வரமாட்டான், குட்டிச்சவரை ஆக்கிடுவான். அதனால தான் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தது அவர் என்ன பண்ணார், தற்காலிகமாக ஜனாதிபதி நினைத்தால் மாற்றலாம்னு எழுதினார். ஏன்னா அது தவறான முடிவு. அதே மாதிரி அம்பேத்கர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் பல்கலைக்கழகத்துக்கு படித்தவன் தான் இருக்கணும், கவர்னர் தான் இருக்கணும்னு ஏன் எழுதினாருன்னா, அரசியல்வாதி நல்லவன் வரமாட்டான், கல்வியை கெடுத்துருவான்னு அவர் ஒரு அதை எழுதினார். அப்படி இருந்த அந்த இதை வந்துக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆட்சியாளர்கள் இனிமேல் முதலமைச்சர் தான் இவர் வேந்தர் அப்படின்னு மசோதாவை நிறைவேற்றினார். அப்போ கவர்னருக்கு அதில் உடன்பாடு இல்லை. அவர் நினைக்கிறார் அம்பேத்கர் எழுதின நோக்கம் வேறு, வெள்ளைக்காரன் இதுக்காகத்தான் சொன்னான், நம்ம ஆளுங்க வந்தாங்கன்னா ஆட்சி இது வந்துக்கிட்டு நிர்வாகம் இதாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி தான் அவர் அதுக்கு அனுமதி கொடுக்கல. உடனே தமிழ்நாடு ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக இது வழக்காக கொண்டு போனாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு. உச்ச நீதிமன்றம் 2 பெஞ்சு கொண்ட நீதிபதி என்ன சொல்லிட்டாங்க, இல்லை அவங்க அனுமதி கொடுக்கலன்னா என்ன, உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது, இன்னமே கவர்னர்லாம் 1 மாதத்தில் முடிவெடுக்கணும், 3 மாதத்தில் முடிவெடுக்கணும், ஜனாதிபதி 6 மாதத்தில் முடிவெடுக்கணும்னு ஆர்டர் போட்டாங்க. கவர்னரையோ ஜனாதிபதிக்கோ உத்தரவிடக்கூடிய அதிகாரம் எந்த நீதிமன்றத்திற்கும் கிடையாது. ஏன்னா கவர்னரை நீங்கள் சம்மனே பண்ணக்கூடாது. நம்ம சொன்னது அதுதான், என்னுடைய பழைய வீடியோ எடுத்து பாருங்கள், இதைத்தான் சொன்னேன், உத்தரவிட முடியாது. 2வது, கவர்னர் கொடுக்க வேண்டிய அனுமதியை நீங்களே கொடுத்தது தப்பு. அந்த 2 நீதிபதிகள் இதை அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இந்த 2 நீதிபதிகள் கொடுத்த உத்தரவு தப்பு, கவர்னர் தான் உத்தரவு கொடுத்து அனுமதி கொடுக்கணும் மசோதாக்களுக்கு, நீங்கள் கொடுத்தது தப்பு, அது செல்லாது. 3 மாதம் 6 மாதம்னு கால நிர்ணயம் நீடிக்க நீதிமன்றத்துக்கு அரசியல் சட்டத்திலே அதிகாரம் கிடையாது, தீர்ப்பில் சொல்லிட்டாங்க. அதனால் இனிமேல் வருங்காலத்தில் கூட கவர்னருக்கோ ஜனாதிபதிக்கோ நீங்கள் வழிகாட்டுதல்களே வழங்கலாம், ஆனால் இது உத்தரவை பிறப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.